அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை அவரை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக தேவன் அதை விளங்க பண்ணுவார். பற்றி கொள்ளுகிற என்பது நம்முடைய மனதின் காரியம். பற்றி கொள்ளுதல் மனம் சார்ந்தது. மனதில் தேவனை நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளிகையிலும் நம்முடைய மனம் எதை சார்ந்திருக்கிறது, நினைத்திருக்கிறது என்பதுதான். மனதில் தேவனை ஒரு மனிதன் சாரும்போது நிச்சயமாய் வாழ்க்கையிலே பரிபூர்ணமான பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. சொல்லுவோம் ஹல்லேலூயா. இயேசு பற்றி பாவிகளோட சாப்பிட்டாருன்னு நம்ம கேட்கணும் இல்லையா? ஆனால் நிஜமாவே கர்த்தராகிய தேவன் அவரை பற்றி சொல்லுகிறார், அவர் பாவிகளுக்கு விலகினவர். எப்படி? பாவிகளுக்கு அவருடைய மனம் இணங்கல்ல. பாவிகள் மனிதர்கள், அவருடைய மனம் மனிதர்களோடு ஒத்து போகல. மனிதருடைய இருதயங்களை அவர் அறிந்திருந்தார். ஆகையால் ஒருவனும் யாரை குறித்தும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களையும் அப்படிதான். மொத்தம் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை. ஸோ எல்லாமே அவர் பார்த்துக்குவார். நம்ம துணிகரமாக எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறது, நான் உங்களை பலவந்தம் பண்ணி செய்யவோ பேசவோ சாட்சி சொல்லவோ வாழ வைக்கவோ கூடாது. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உரியது என்று சொல்ல காரணம் அதுதான். ஹல்லேலூயா. போகட்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை நினைக்கிறோம், பேசுகிறோம், யாருமே இல்லாமல் இருந்தாலும் தேவன் அதை அறிகிறவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனம் மனிதர்களோடு இருந்தாலும் சூழ்நிலையோடு இருந்தாலும் தனிமைப்படுத்தி கொள்வது. என்னது? கொரோனா வந்தப்போ தனிமைப்படுத்தினாங்க. அந்த தனிமை இல்லை நாம் பேசுறது. உங்களுக்கு அது புரியணும் நல்லா. உங்களை நீங்கள் குடும்பவாசிகள், பிள்ளைகளுக்கு கடமைப்பட்டவர்கள், குடும்பத்தை நடத்துகிற ஆண்கள் பெண்கள், உங்களை போய் தனியாக போய் உட்காந்துருங்க அப்படி சொல்லலை. நான் அந்த மாதிரி என்றைக்குமே பேசலை. உங்கள் மனம் தனித்திருத்தல் என்பது செப்பரேஷன். என்னது? சூழ்நிலைகளில் தேவனே என்றிருத்தல். தேவன் இதை குறித்து தேவன் என்ன? நீங்கள் ஒரு மனிதரை சந்திக்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு உங்கள் மனதிற்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அதை காட்ட மாட்டீங்க. என்னது? நம்ம மனதில் ஒரு ஆளை சந்தேகமோ இவங்க நம்மளுக்கு எதிரியான ஆளாக்கும் அப்படின்னோ இல்லை ஏதோ ஒன்றில் அவங்களுக்கு ஒரு அவங்க மேலே நமக்கு ஒரு திருப்தி இல்லைன்னாலே அவங்க சிரித்தாலும் நம்ம தப்பாக தான் எடுப்போம். இதுதான் நம்மகிட்ட இருக்கிற பாம்புக்க குணம்னு நான் சொல்கிறது. புரியுதா? அவங்க ஏதாவது ஒன்று பேசினாலும் அதையும் நம்முடைய பாயிண்டில் தான் ஏற்றிக்கிட்டே இருப்போம். ஒருவேளை ஓவர் அசைச்சிட்டாங்க, இல்லை வேற ஏதோ நீங்கள் நம்ம சொன்னதுக்கு ஒன்று சொல்லிட்டாங்கன்னாலும் நமக்கு அது தப்பாக தான் பாயிண்ட் ஏறிட்டே இருக்கும். காரணமே நம்முடைய மனம் தேவனோடு இல்லாதபடி, நம்முடைய மனம் பிசாசின் தன்மையோடு இணைந்திருக்கிறது. பேய் குணத்தை, ஜென்ம குணத்தை தரித்திருக்கிறோம். ஆகையால் நாம நமக்கு தேவன். அந்த மனிதனுடைய எந்த செயலையும் நாமே நிறுத்து பார்க்கிறோம். ரியலி நான் என்ன சொல்லுகிறேன், நீங்கள் அவர்கள் சொன்னதையோ நடந்ததையோ நீங்கள் என்ன என்று யோசிக்காமல் தேவனே, இப்படி மனம் தேவன் என்று சைடு தேவனுக்கு பக்கம் சாயுமானால் அது ஒரு மேட்டராகவே உங்களுக்கு படாது, அது மண்டைக்கு ஏறாது, அது ஒரு குழப்பமாகவே இருக்காது. ஆனால் சிலருக்கு தேவன் என்ன போகும், எப்படி ஆண்டவர் இவ என்ன பார்த்து இப்படி பண்ணிட்டான் ஆண்டவர் அப்படி வர, அது ஒரு பொல்லாத பேய். புரியலை? அப்படி ஒரு சில அதிக பிரசங்கங்கள் உண்டு.
நாய்களுக்கெல்லாம் தேவன் கிடையாது. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் பொய்யர் அனைவரும் அக்கினியும் கந்த எரிகிற பாதாள கடல்ல இருப்பார்கள், பங்கடைவார்கள். புரியல? இங்கே நான் சொல்வது களங்கமற்ற மனிதனாய் மனுஷியாய் தேவனே நீர் மனம் ஹாப்பி. அவங்கள பற்றி நமக்கு கவலை இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நமக்கு கவலையே இல்லை. அது நமக்கு பாதிப்பும் கிடையாது. எனக்கு கர்த்தர் இருக்கிறார், யாவரோடு நான் சமாதானமாக இருப்பேன், பீஸ், பிரச்சனை இல்லாமல் இருப்பேன். இந்த மனம் எப்படி வரும்? இப்போ தேவனை சாறுதல், அதில் தான் இது வரும், இல்லைன்னா வராது. நீங்களே சுமப்பீங்க, உங்கள் பிரச்சனை நீங்கள் சுமப்பீங்க. பேசி தீர்க்கிறது வரைக்கும் அது தீராது. எப்படி? ஒன்னில் எதிரி தாழணும், அது வரைக்கும் அது போகாது. அப்பவே புரியுங்க, நீங்க தேவன் இல்லாமல் இருக்கிறீர்கள். எந்த காரியத்திற்கும் தேவனை சாருவதில்லை. நாம் பேசுவது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல். இது ஆவிக்குரிய வாழ்வின் ஒரு எவிடன்ஸ். ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், எது நடந்தாலும் கர்த்தரை சாருகிற மனம் இருக்குமானால் நீங்கள் இடறி போக மாட்டீர்கள். எப்படி? நம்ம வசனங்கள் எல்லாம் எடுத்துக்கோம் பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, யாருடைய? தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும். இதை எங்க படிச்சீங்க? பைபிள்ல படிச்சீங்க. இது யாருக்கு சொன்னது? யாருக்கு? ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியருக்கு சொன்னது. ஆவியானவர் அங்க பேசணும். என்ன சொல்றாரு? தேவ தீர்மானப்படி அழைக்கப்பட்டிருந்தால், அழைக்கப்பட்ட நீ அவரிடத்தில் அன்பு வைக்காம இருக்கவே முடியாது. தன்னைத்தான் அல்ல, தேவனை நேசிப்பான், தன்னை வெறுப்பான். இதுதான் அழைக்கப்பட்டவன். அழைக்கப்பட்ட லட்சணம் எப்படி இருக்கும்? தன்னைத்தான் வெறுத்து கிறிஸ்துவை பின்பற்றுவான். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் என்று இயேசு சொல்றார். யார் அது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். புரியுது நான் பேசுறது? தேவ தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன். தேவ தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன் தன்னை வெறுத்தவன், தேவனை நேசிக்கிறவன். தன் சுயம், தன்னை என்றால் என்ன? தன்னுடைய சுயமனம், சுய சிந்தை, சுய விருப்பம், சுய சௌகரியம், அவற்றை என்ன பண்ணவன்? வெறுக்கிறவன். நீ பேய்க்க பின்னால போயிட்டு ஏன் நீ உன்னை நேசிக்கிற ஆள் இல்லையா? உன்னுடைய சௌகரியத்துக்கு தானே நீ தேவனை தேடுற. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில பிரச்சனை வந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணா சரியாயிடும். அதை விடுங்க. நான் இப்ப பேசுறது வாழ வேண்டிய முறையை சொல்றேன். உன்னுடைய மனநிலை எப்படி? உன்னுடைய மனநிலை தேவனிடத்தில் எப்படி இருக்கு? எப்படி? ஏன் ஆயுள் முழுவதும் தேவனே தேவனே தேவனே, ஆனா தேவனுக்கு பின்னால அப்பா அப்பான்னு கூப்பிடுறதா எதுக்கு? சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா படுத்துரோகிகளா இருப்பாங்க வீட்டில். அப்பா அல்லது அம்மா, அப்பாவை பெருசாக கூப்பிட மாட்டா பசங்க எல்லாம், அம்மா தான். ஏய் அம்மா, எனக்கு நான் ஒரு பைக் பார்த்து வச்சுருக்கிறேன், எனக்கு என்ன வேணும்? 2 லட்சம் ரூபா வேணும். அதுக்கு தான் அம்மானு கூப்பிடுறது. அந்த பிள்ளைய நீ பெருசாக்கி அதை பூஸ்ட் ஆக்கி அது காது கேட்கவே அடுத்தவங்களை நீ குறைச்சி பேசி குற்றம் சுமத்தி பேசி அதை பெருசுப்படுத்தி அதை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அடம் பிடிச்சா வாங்கி கொடுத்து கொடுக்காம விடாம இப்படியெல்லாம் நீ அதை வளர்த்துட்ட. அது இப்போ உன் சங்க பிடிக்குது. ஏன் அவ்வளோ பெரிய துன்மார்க்கனுக்கு தேவன் ஆயுசை கொடுக்க போறதில்லை, கொஞ்ச காலம்தான். கவனிங்கள். அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி உன்னை அவர் அழைத்திருந்தால்,
அழைக்கப்பட்டவன் அவரிடத்தில் அன்பு கூற கடவன். உன்னை அழைத்தவர், உன்னை அழைக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொள். உன்னை அழைக்கிறவர் இன்னார் என்று அறி. நீ எதை செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் அவருக்கென்று அதை செய், அவருக்கென்று செய்யாமல் இரு. எதையுமே அங்க கொண்டு போ, டேலி ஆயிரும். எப்படி? எந்த காரியத்தையும் அழைத்தவரிடத்தில் கொண்டு போனால் அது என்ன ஆகும்? சமநிலைக்கு வந்துவிடும். பிரச்சனை கிளியர். அதுக்கு தான் நீ பழகணும்னு சொல்றது. கொண்டு வரவே தெரியாது. ஏன்? யார்கிட்ட கொண்டு வர்றது? எங்க நிலை தேடுவீங்க? யாரை கூப்பிடுவீங்க? கண்ணுக்கு ஒருத்தர் தெரியணும். வீட்டில் வந்திருந்து ஜோம் பண்ணணும். எப்படி? பாஸ்டர்னா எங்க வரணும்? நம்ம வச்சிருக்கிற சட்டம். ஆமா, பவுல் என்கிற பாஸ்டர் எந்த வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு இருந்தார் நினைக்கிறீங்க? இல்லை, இயேசு கிறிஸ்து என்கிற முதல் அப்போஸ்தலன் எங்க போயிருந்து ஜோம் பண்ணார்? எந்த வீடை விசிட் பண்ணல. என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள் என்று பப்ளிக் அறைகூவல் விடுத்தார். ஹல்லேலூயா. அப்படின்னா உன் மனதை என் பக்கம் திருப்பு, உன்னுடைய மனம் என்னிடத்தில் வரட்டும், உன்னுடைய இருதயம் என்னை தேடட்டும், உன்னுடைய மனம் என்னை பின்தொடரட்டும் அப்படின்னு சொன்னார். இவர் தேடி போகல. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவோம். இழந்து போனதை, கெட்டு போனதை தேடி ரட்சிக்க மனுஷகுமாரன் வந்தான். அது என்னது? அது என்ன? தேடி வந்தான்னா என்ன அர்த்தம்? பரத்திலிருந்து நாம் காண முடியாத, அறிய முடியாத அநாதி தேவன் பூமியில் மனுக்குலத்தின் நடுவிலே இறங்கி வந்தார் என்று அர்த்தம். தன்னை தாழ்த்தினார், வெளிப்படுத்தினார், தன்னை கொடுத்தார் என்று அர்த்தம். கைகளை தட்டி மகிமைப்படுத்தி மகிமை. ஹல்லேலூயா. இதுதான் தேடி வருதல். தேடி வந்தார் நம்ம சொல்லிட்டே இருப்போம். இப்போ நான் கேட்கறது சுருக்கமா, உன்னை தேடி வந்தாரா? இல்லை இல்லை. அப்போ ஏன் தேடி வந்தார்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு மீனிங் என்ன? தேடி வந்தார். மனிதனாய் வந்ததைத்தான் தேடி வந்தார் என்று சொல்லுகிறோம். நம்முடைய இனத்தில், நம்முடைய ஜனத்தில், தம்முடைய மக்களிடையே அவர் வந்தார். நாம் மனிதர்கள், நம்மை போல் வந்தார். அதான் தேடி வந்ததனுடைய அடையாளம். ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் மாமிசத்தில் இல்லை. மாமிசத்தில் கொலை உண்ணப்பட்டு ஆவியிலே உயிர் பெற்றார். உயிரோடு எழுந்தார். அவர் இன்றும் நம்மிடையே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவரை நம்முடைய மனம் எங்கே எங்கே என்று தேடணும். எனக்கு வேணும். அவர் எங்கே இருக்கிறார்? அவரை தேடுகிறவன் கண்டடைகிறான். எப்படி? அவர் அதரிசனமானவர். அவரை தேடுகிற எந்த மனமும், எந்த சுத்த இருதயமும் அவரை கண்டடையும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள், தேடுகிற மனப்பான்மை உள்ளவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அவங்களுக்குள்ளே மனம் எப்பொழுதும் அவரைத்தான் சார்ந்திருக்கும். நீங்க எங்க இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், இதுதான் உண்மை நிலை. அப்போ தேவனால் அழைக்கப்பட்டு தேவனிடத்திலே தன்னுடைய இருதயத்தை, பலத்தை, ஆவியை முழுவதுமாய் செலுத்துகிற மனிதன், அது அன்பு கூறுகிறவன், செலுத்துகிறவன். தன்னுடைய மனதை முழுவதும் கொடுக்கிறவன். அன்பு கூறுதல் என்பது நம்முடைய மனதை அவரிடத்தில் வைத்தல். முழு மனமும் அவர் மேல், முழு இருதயம், முழு சிந்தை, முழு ஆவி, முழு பலம் அவர் மேல் வைத்தல். ஹல்லேலூயா. அப்படி வைத்தவர்களுக்கு எப்படி சொல்லுங்க, புரிஞ்சுதான் சொல்றீங்களா? அவர் தன்னுடைய மனதை உங்க மேல வச்சாரு அப்படின்னா அவர் உங்கள் மேல் அன்பு வைத்தார். நாம் அவரிடத்தில் அன்பு வைக்கிறோம். முந்தி, ஆளுடைய வார்த்தையிலே முந்தி, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அவர் முந்தி
நம்மிடத்தில் அன்பு வைத்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு வைக்கிறோம். புரியுதா? டபுள் சைடு. அவர் அன்பு வச்சு தன்னுடைய ஜீவனையை தந்து விட்டார், தன்னுடைய ஆவியை தந்தார், தன்னுடைய நீதியை தந்தார், தன்னுடைய ரட்சிப்பை தந்தார், கிருபையை தந்தார், தன்னுடைய வழியை தந்தார், வாழ்வை தந்தார், தன்னுடைய சுகத்தை தந்தார், விடுதலையை தந்தார், தன்னுடைய ஜெயத்தை தந்தார், தன்னுடைய மகிமையை தந்தார். ஹல்லேலூயா! அனைத்தையும் அவர் தந்தார். நல்ல கவனி, அனைத்தையும் அவர் தந்தார், வைத்தார், தந்தார். அதை நாம் எடுக்க நாம் அவரிடத்தில் அன்பு வைக்க வேண்டும். எப்படி? அன்பு கூர்ந்தால் அது நமக்கு, இல்லாதவர்களுக்கு இல்லை. அதாக அது வராமல் இருக்கிறது. நமக்கு எல்லாம் வேணும், ஆனால் அன்பு மட்டும் கொடுக்க மாட்டோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள் ஆண்டவர் சொன்னார். உன்னுடைய மனதை உலகிற்கு கொடாதே, உலகத்தில் உள்ளவைகளுக்கு பின்னாக உன்னுடைய மனம் சொல்லாதிருக்கட்டும். அப்படி சென்றால் உன்னிடத்தில் பிதாவின் மனம் சேராது, பிதாவின் அன்பு உன்னிடத்தில் வராது, பிதா உன்னிடத்தில் வரமாட்டார். அதை அவரே சொல்லிவிட்டார். எப்படி? நீ அன்பு கூறாத ஆளா இருந்தா அவருடைய அன்பு உனக்கு கிடையாது. உனக்கு என்ன போடலாம்? மீனுக்கு சாப்பாடு போட்ட மாதிரி, கோழிக்கு ஆகாரம் போட்ட மாதிரி, வளர்க்கிற பறவை பட்சிகளுக்கு உணவளிப்பது போல இல்லையா? உனக்கு ஆகாரமும் வசிக்க கூடும், குளிக்க தண்ணீரும் சுவாசிக்க காற்றும் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். உன் காலம் வர மேபி காலம் எப்போ முடியும்னு தெரியாது, கிடைக்கும். அதெல்லாம் போடுவார். அது அன்பினால் இல்லை, உன்னை படைத்தபடியால், நீ அவருடைய படைப்பாய் இருக்கிறபடியால் உனக்கு அவை அனைத்தையும் தருவார். நான் இங்கே பேசுவது படைத்த தேவனோடு நமக்கு உண்டாயிருக்கிற உறவு, ஐக்கியம், இணக்கம், ஒன்றுபடுதல், சொந்தம், பந்தப்படுதல். ஹல்லேலூயா! பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அன்பு வைத்தால், உங்கள் மனதை அவர் மேல் வைத்தால், அவர் கொண்டு வந்த அனைத்து ஈவுகளும் உங்களுக்கு சொந்தம். புரியுதா பேசுறது? உங்களுடைய மனதை எதிலே வைக்கிறீர்கள்? எதிலே? இங்க சொல்ல வந்த காரியம், உங்கள் மனம் தேவனிடத்தில் வைக்கப்படுமானால், அன்பு வைக்கப்படுமானால், உங்களுக்கு நடைபெறுகிற சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய், நன்மைக்கு ஏதுவாய், நன்மைக்கு ஏதுவாய். நான் அவரிடத்தில் அன்பு வைத்தபடியா என் வாழ்க்கையில் அனைத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பிப்பார். நன்மைக்கு ஏதுவாய் நடப்பிக்கிறவர். தீமைகள் ஒளிந்து போம், தீமைகள் ஒளிந்து போம், தீமைகள் ஒளிந்து போம். தீமை செய்கிறவன் ஒளிந்தான், தீமை செய்கிறவன் ஒளிந்தான். தீமை செய்கிற வல்லமை ஒளியட்டு, ஒளியட்டும். ஹல்லேலூயா! உங்களுடைய மனம் உண்மையிலே அன்பா இருக்கான்றதா யோசி. அப்படின்னா தான் இதை பலிக்கும் பாருங்க. அதாவது சும்மா இப்போ வர்றோம் போகிறவனுக்கெல்லாம் கடவுளே விருப்பம் அப்படி நான் ஏமாந்துடாதீங்க. நீ யாரு? நீ எப்படி அது இப்படி சொல்லலாம்? நீங்கள் எல்லாம் கடவுளை வரும், கடவுளை சுத்தம் போல் ஆகணும். அது எப்படி சித்த? அப்போ நீ எதுக்கு? உன விருப்பம் இல்லை, உன்னால் முடிஞ்சதெல்லாம் நீ செஞ்சு தீர்த்துருவ, முடியாததுக்கு மட்டும் யாருக்கு மேலே பழியை கொண்டு போட்டுருவேன். ஆண்டவரோட விருப்பம் போல ஆகட்டும். நீ நமக்கு முடியாது. தேவனை என்னது? உங்களை எல்லாம் வியாதியால் கைவிடுறதா இல்லை டாக்டர்கிட்ட அனுப்புறதா? அது ஒருத்தர் சொல்கிறார். எனக்கு நான் சொன்னேன், ஒரு ஆள் எனக்கு போதிக்கிறார், மருத்துவர் வியாதிக்காரனுக்கு மருத்துவர் வேணும்னு கடவுள் சொன்னார் இல்லையா? ஒரு உதாரணம்,
வாகனங்கள் எதுக்கு ஒர்க் ஷாப்பு கொண்டு போறீங்க? ரிப்பேர் ஆச்சுன்னா கொண்டு போறீங்க, பழுது அடைந்தால் கொண்டு போறீங்க. பழுது அடைகிற வாகனத்துக்காக என்ன இருக்கு? ஒர்க் ஷாப் இருக்கு. இதை ஒரு உதாரணமா சொன்னா, நீ பழுதானா நீ உடனே ஒர்க் ஷாப்புக்கு போவ? என்ன புரியுது நான் பேசுறது? உங்களுக்கு புரியாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, குற்றமுள்ளவனுக்கு, பாவி என்று உணர்கிறவனுக்கு தான் பரிகாரி வந்திருக்கிறேன். அதை சொல்ல உலகத்தின் நடைமுறையை உதாரணமாய் சொல்லுகிறார். அதுக்காக நீ என்கிட்ட வா அங்க போகாத, அல்லது இங்க வா அங்க போகாத, இல்ல அங்க போ அப்படி சொல்லவா வந்தார்? அவர் சொல்ல வர்றதே புரியல மக்களுக்கு. எப்போதுமே தேவன் சொன்ன காரியத்தை பற்றி அவர் ஒருவரே அறிவார். அதற்கு வியாக்கியானம் எடுக்கவோ, பதில் எடுக்கவோ, விளக்கம் எடுக்கவோ நமக்கு அதிகாரமும் இல்லை, ஞானமும் இல்லை. அது முதலாவது புரியணும். ஹல்லேலூயா. தேவனால் செய்ய முடியாத ஒரு வியாதி, குணமாக்க முடியாத ஒரு வியாதி உண்டோ? உண்டா? உனக்கு விசுவாசம் இல்லை, தேவன் இல்லை, ஆகையால் நீ மருத்துவரை நாடுகிற. போ. யார் வேண்டான்னு சொன்ன? ஆண்டவரே குற்றம் சொல்லலையே, அதான் போன்னு சொன்னாரு. அதுக்காக எல்லாரும் அங்க போன சொன்னாரு. நான் உன்னுடைய பரிகாரி, அத சரியான தமிழ்ல நான் உன்னுடைய மருத்துவர். ஐ ஆம் தை டாக்டர். ஆங்கில வேதத்தில் நான் தான் உன்னுடைய டாக்டர்னு சொன்னாரு. அது எதுக்கு? அவர் ரெண்டா பிரிச்சார். எகிப்தியர்களுக்கு வியாதி வந்தது, வாதை வந்தது. அவர்கள் தேவனிடத்தில் வரல. அந்த வியாதிகள் உனக்கு நான் வர அனுமதிக்க மாட்டேன், நானே உன்னுடைய பரிகாரி, மருத்துவர் என்று சொன்னார். அல்லேலூயா. தேவனை உடைய ஜனத்திற்கு, தேவனை சொந்தமாக உடைய ஜனத்திற்கு எல்லாவற்றுக்கும் அவர்தான் பரிகாரி. வியாதிகளை நீக்குகிற பரிகாரி, வேதனைகளை மாற்றுகிற பரிகாரி, பலவீனத்தை மாற்றுகிற பரிகாரி, கட்டுகளை மாற்றுகிற பரிகாரி, பாவத்தை விலக்குகிற பரிகாரி. நன்றி 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 சொல்லு, மகிமைப்படுத்தி நீர் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே தேவைகளும் பிரச்சனைகளும் வியாதிகளும் போராட்டங்களும் வரும், எல்லாருக்கும் வரும். எதிர் வல்லமைகள் நம்மை தாக்கும் போது அனைவருக்கும் வரும். நமக்கு வெளியே பெரிய அளவில் தெரியாது இல்லையா? தேவன் இல்லாதவன் ஜென்மம் ஃபுல்லா தேவன் இல்லாமல் இருக்கவா? என்னைக்காவது பழகி தேவனை அறிய பாரு முயற்சி எடு. தேவன் உனக்கென்று தரப்பட்ட குமாரன். நீ அறிய வேண்டி, நீ பழக வேண்டி, நீ வாழ வேண்டி, நீ அன்பு காட்ட வேண்டி, நீ ஐக்கியப்படும்படி. அவரை விட்டு விட்டு நீயே உன் வாழ்க்கை நியந்திரித்து அவருக்கு என்னமோ சப்போர்ட் பண்ற மாதிரி பண்றிய, அது எவ்வளவு பெரிய அநியாயம். எத்தனை காலம் எத்தனை விதத்தில் உங்களுக்கு சொல்லி தந்தாலும் புரியாதான்? புரியவே புரியாதான்? புரியல? ஏன் அப்படி கேட்குற? நீங்கள் திருப்பி வரும்போது அப்படி தான் வரீங்க. இங்கேருந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி உங்களை அழகாக்கி நல்ல உங்களுக்கு மேட்சான வஸ்திரம் எல்லாம் போட்டு அப்படி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ராஜஸ்திரியா ஒரு ராஜகுமாரனா உங்களை வடிவமைச்சு இங்கேருந்து அனுப்பு. நீங்கள் போகிற வழியிலேயே ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு போயிங்கன்னா குரங்கு ட்ரெஸ் பண்ணதாக. குரங்குக்கு என்னது? குரங்குக்கு அலங்காரம் பண்ணது. இந்த குரங்குக்கு அதுக்கு மேன்மை தெரியாது. அது பிடிச்சி பிடிச்சி விளையாடி கடைசியில் அடுத்த வாரம் வரும்போ எப்படி வரும்? 2 நாள் தாண்டும் போதே மொத்த வஸ்திரமும் களைஞ்சிரும். பிறகு அந்த குரங்குக்கு பிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. அதனால் தன்னையே அது பிக்கும். எப்படி? தனக்கு மண்டையை பிக்கும், தனக்கு கொண்டையை பிக்கும், தனக்கு தொண்டையை பிக்கும். தன்னையே பிச்சு பேயை ஏற்றிட்டு வரும் திரும்ப ஒவ்வொரு வாரம். இந்த பேயோடு இருந்துட்டு நான் என்ன பண்ணணும்? ஒரு மல்யுத்தம் பண்ணணும் அந்த பேயோடு. நீங்கள் கொண்டு வந்த நீங்கள் தான் அந்த பேய் உங்கள்கிட்ட ஏறி இருக்கு இல்லையா, அதனால் அப்படி சொல்கிறோம்.
அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்த மாத்திரத்தில் அதை உங்கள் அனுபவமாக்கும்படி முயற்சி எடுங்க. இப்ப நான் ரொம்ப பேசல. உங்களில் அன்பு கூர்ந்தவர் கிறிஸ்து. உங்கள் மனம் அவரிடத்தில் பறிகொடுக்கப்பட வேண்டும். உங்கள் மனதை அவருக்கு, அல்லது உங்கள் அன்பு அவர் மேல், அப்படின்னா பரஸ்பரம் நீங்களும் அவருமாய் உங்கள் மன ரீதியான வாழ்க்கையில் இணைந்து வாழ்வதை தேவன் விரும்புகிறார். அது உங்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வரும். அது உங்களை பத்திரப்படுத்தும். அது உங்களை பகைஞனுக்கு விலக்கி காக்கும். அது உங்களை பொல்லாங்கனுக்கு நீங்களாக்கி ஜெயிக்கும். அது உங்களை பாவத்தை ஜெயிக்க பண்ணும். பொல்லாத ஆவிகளை மேற்கொள்ள உதவி செய்யும். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் உங்களை வழிநடத்துவார். அவர் உங்களோடு இருப்பார். ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தராகிய தேவன் பரிபூரணமாய் உண்டாக வேண்டும். அவர் உன்னுடைய பரிகாரி, உன்னை புதிதாக்குகிற தேவன். உன்னுடைய பழையவைகளை மாற்றி உன்னை புதிதாக்குகிற தேவன். உன்னை புதிய பாத்திரமாய் வணைகிறவர். உன் மனதை புதிதாக்குகிறவர். உன்னுடைய மனதை அவருக்கு உகந்ததாய் மாற்ற வல்லவர். என் மனது உமக்கு உகந்ததாய் மாறட்டும், உமக்கு ஏற்றதாய் மாறட்டும். உன்னுடைய வாழ்வில் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், கட்டுகள், வியாதிகள், வறுமைகள், குடும்ப சமாதான கேடுகள் அனைத்தையும் உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை மேற்கொள்ளும்படி, ஜெயிக்கும்படி, அழித்து போடும்படி உன்னை நேசிக்கிறவர். அவராலே ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வரலாம். எதிர்ப்புகள், சச்சரவுகள், சண்டைகள், குறைவுகள், வியாதி பலவீனங்கள், வறுமைகள், பல காரியங்கள், சூழ்நிலைகள் மனிதரால், பொல்லாங்கனால், உங்களாலே வரும். இவை அனைத்திலும் முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ள நம்மில் அன்பு கூறுகிறவராலே. யாராலே? ஜோரா சொல்லுவான். யாராலே? நம்மில் அன்பு கூறுகிறவராலே. யாராலே? ஜோரா சத்தமா சொல்லுவான். நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அறிக்கை பண்ணு, சத்தமா சொல்லுவான். யாராலே? யாராலே? நம்மில் அன்பு கூறுகிறவராலே. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முழுவதும் ஜெயம் எடுக்க முடியும். போராட்டங்களை ஜெயிக்க, சாத்தானுடைய திட்டங்களை ஜெயிக்க, பொல்லாத ஆவிகளை ஜெயிக்க, சரீர வியாதிகளை ஜெயிக்க, பலவீன ஆவிகளை ஜெயிக்க, மனித போராட்டங்களை ஜெயிக்க, பழைய மனிதனை ஜெயிக்க, பழைய மனிதனை ஜெயிக்க நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் 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 ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆதரிக்கிற தேவன். உன்னோடு அவர் இருந்தார், ஜெயம் கொள்ளுவார். உன்னுடைய மனம் அவரோடு இருந்தார். உன்னுடைய மனம் அவரோடு இருந்தார். உனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? உனக்கு விரோதமாய் எழுப்புகிற ஆயுதம் வைக்காதே, வைக்காது. நன்றி ஆண்டவரே, என்னுடைய மனமை உம்மோடு வைத்துக் கொள்ளும். உண்மையாய் ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தருடைய மகிமை பிரவேசிப்பதாக, 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 பிரவேசிப்பதாக. நன்றி. எல்லோர் மேலும்
கர்த்தர் ஆளுகை செய்யட்டும். அவர் அவருடைய மனம் தேவன் அண்டை சேரட்டும். எல்லோரும் உண்மையாய் ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா. தேவனை கூப்பிடு. கூடாரத்திலே சமாதானத்தை தர வல்லவர், வாழ்க்கையில ஜெயத்தை தர வல்லவர், கசப்பான அனுபவத்தை மாற்ற வல்லவர். எல்லோரும் தேவனிடத்தில் உண்மையாக சேர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற ஜெயத்தை அடையும்படி மனம் தேவனோடு சேரட்டும். உண்மையாய் விரும்புகிற யாவர் தேவனிடத்தில் உண்மையான இருதயத்தோடு கர்த்தருடைய வல்லமை வாழ்வை மாற்றுகிற தேவ வல்லமை, வாழ்வை மாற்றுகிறவர், புதிய மனதை தருகிறவர், தேவனில் அன்பு கூறும்படி, தேவனை பற்றிக் கொள்ளும்படி, தேவனிடத்தில் மனதிலே தனித்து, தேவனோடு தனித்து, தேவனோடு இணைந்து, தேவனிடத்தில் ஒன்றிணைந்து, தேவனிடத்தில் ஒன்றிணைந்து ஹல்லேலூயா. நன்றி. தேவனிடத்தில் சேருகிறவனை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பவர், விடுதலை தருபவர், ஜெயத்தை தருபவர், கட்டுகளை மாற்றுகிறவர், புதிய ஆவியை தருகிறவர், புதிய மனதை தருகிறவர், புதிய கிருபையை தருகிறவர், சார்ந்து கொள்ளுகிற யாவர், சார்ந்து கொள்ளுகிற யாவர், யாவர் மேலும் ஆவியானவரே சரீர அவயவங்களை புதிதாக்குவார், சரீர அவயவங்களை புதிதாக்குவார், சரீர நரம்புகளை புதிதாக்குவார். நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி ராஜா. நீ கூப்பிடு. தேவனை அழைத்து, தேவனை அழைத்து கர்த்தராகிய தேவன் உன்னிடத்தில் சேரும்படி அவர் அவருடைய மனம் தேவனையே நினைத்து, தேவனையே நினைத்து ஆவியானவரே நன்றி. பற்றிக்கொள், பற்றிக்கொள். அவர் உன்னை பார்க்கிறார், அவர் உன்னுடைய வார்த்தைகளை கவனிக்கிறார், கர்த்தருடைய இருதயத்தின் நினைவுகளை பார்க்கிறார். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. உன்னை பார்த்து, உன்னை பார்த்து உண்மையான இருதயத்தோடு, உண்மையான மனதோடு கிட்டி சேருகிற உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர், ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறவர். நன்றி, 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 நன்றி ராஜா. நன்றி இயேசுவே. நன்றி. தேவனையே நினைத்து மகிமைப்படுத்தி, தேவனையே வாஞ்சித்து மகிமைப்படுத்தி கர்த்தர் இன்றைக்கு நிறைவான பலனை தரப்போகிறார். நிறைவான பலன் உனக்கு, நிறைவான பலன் உண்டு, உனக்கு நிறைவான பலன் உண்டு. வெறுமையாக்கப்பட்ட உன் வாழ்வை, வெறுமையாக்கப்பட்ட உன்னுடைய வாழ்வை கர்த்தருடைய ஆவியானவர் இன்று பரிபூர்ணமடைய பண்ணுகிறார். பெற்றுக்கோ. கைகளை தட்டி மகிமைப்படுத்தி பெற்றுக்கொள். Receive, receive the miracle, receive the miracle. கர்த்தர் உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா.
மாறுதலை பெற்றுக்கொள், மாறுதலை பெற்றுக்கொள். நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. வல்லமை உள்ளவர், வல்லமை உடையவர். கரம் பிடித்து உன்னை தூக்கி விடுகிறார், தூக்கி விடுகிறார், தூக்கி விடுகிறார். சத்துரு வைத்த கண்ணிகளுக்கு, வலைகளுக்கு உன்னை நீங்களாக்குகிற தேவனை வருகிறார். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீ தனிமை அல்ல, சிறுமைப்படுகிற நீ தனிமை அல்ல. கர்த்தராகிய நான் உன்னுடைய இருளை வெளிச்சமாக்குகிறேன். உன் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உன் பெருமூச்சுக்கு பதிலளிக்கிற தேவன், உன் பெருமூச்சுக்கு பதிலளிக்கிற தேவன் நான் உன்னை கைவிடுவதில்லை. மறந்த மனிதர்களை நினையாமல் உன்னை மறவாத என்னை நினைத்துக்கொள். நானே உன்னை தேற்றுகிற தேற்றரவாள். சிறையிருப்பை மாற்றுகிற வல்லமை கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுகிறார். உன்னை நெருக்குகிற ஆயுதங்களை முறித்து போடுகிறார். உன்னை ஒடுக்குகிறவன் தூரமாய் போகிறான். மந்திரவாதவாதிகளை அழித்தார், அழித்தார். அழி 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 அழி. கர்த்தரின் வல்லமை பெருகி புதிய காரியத்தை, புதிய காரியத்தை உனக்குள்ளே நிறைவேற்றுகிற தேவன். நன்றியோடு உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், விடுவிக்கிற ஆவியானவர், காட்டுகளை உடைக்கிற ஆவியானவர், அக்கினிமயமானவர், அக்கினி சுட்டரிக்க வைக்கினே இறங்கி ஒவ்வொருவர் மேலும் இறங்கி காட்டுகள் எரிந்து விட, எரிந்து விடட்டே. மாறுதலை தருகிற தேவன், மாறுதலை தருகிறவர். நன்றி. பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. தலையை கட்டிடுகிற சாத்தானே, இயேசுவின் நாமத்தினாலே கைந்து விழு, கைந்து விழு, கைந்து விழு. விழ பண்ணுகிறவன், உன்னை விழ பண்ணுகிறவன், உன்னை விழ பண்ணுகிறவன், உன்னை விழ பண்ணுகிறவன். கட்டுகள் இருக்க முடியாது, இருக்க முடியாது. Right now. அவிழுது, 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 அவிழ்த்தார். நன்றி நன்றி நன்றி. மனதிலே மாறுதல், மனதின் பாரங்களை மாற்றி, பயங்களை மாற்றி, மரண கட்டுகளை மாற்றி, மரண கட்டுகளை மாற்றி, மரண கட்டுகளை மாற்றி, சாவை விரும்புகிற, சாவை தூண்டுகிற பொல்லாதாவியே வெளியேறு. Mighty name Jesus. Come out. நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஆவியானவரே, மனம் தேவனிடத்தில் எதை பேசுகிறதோ அதை உண்மையாய் பேசட்டும். எதை பேசும்படி உள்ளம் ஏவுகிறது
மனதுக்குள் தூண்டப்படுகிறீர்கள். தேவனோடு பேசி தேவனிடத்தில் சொல், நீர் என்னுடைய ரட்சகர், நீர் என்னுடைய ராஜா, நீர் என்னுடைய கண்மலை, உமக்கு நன்றி. நாளிலே தேவனை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் தேவை நீர்தான், வாஞ்சை நீர்தான், ஆசை நீர்தான். உம்மையை தவிர விருப்பம் வேறு இல்லை என்று உம்மையே நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்வை கர்த்தராகிய தேவன் இந்த நேரத்தில் ஆட்கொள்ளும். உடைய பிரசன்னத்தால் நிரப்பும். தேவனுடைய கிருபை ஒவ்வொருடைய வாழ்வின் மேலும் பெருக பண்ணும், பெருக பண்ணும், பெருக பண்ணும், பெருக பண்ணும், பெருக பண்ணும். பெருகி பெருகட்டும். அந்தகாரங்கள் மாறட்டும், அந்தகாரங்கள் மாறட்டும், அந்நிய வல்லமைகள் மாறட்டும், பொல்லாத ஆவிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். கர்த்தருடைய ஆவியான ஒவ்வொருடைய வாழ்வை ஆளுகை உடைய பிரசன்னம் கூட இருப்பதா மகிமை உண்டாக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென்.